திமுக முன்னாள் எம்எல்ஏவும் நிர்வாகியுமான எழிலன் அவர்களுடைய ஃபேஸ்புக் பதிவு தற்போது அரசியல் அரங்கில் ஒரு பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. 60+ இடமில்லை, 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இடமில்லை என்பது போல ஒரு திரைப்படத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு காமெடி காட்சியை பகிர்ந்திருக்கிறார் எழிலன் அவர்கள். 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இடமில்லை என்ற சினிமா காட்சியை பதிவிட்ட எழிலன் அவர்களுடைய இந்த பதிவு தற்பொழுது விவாத பொருளாக மாறியிருக்கிறது. தோல்விக்கான காரணத்தை ஆராய திமுக தலைமை ஏற்கனவே குழு அமைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது எழிலன் அவர்களுடைய இந்த பதிவு திமுகவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வலியுறுத்தும் பதிவா என்ற கோணத்தில் தற்பொழுது விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். ரமேஷ், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. என்ன நடக்கிறது திமுக வட்டாரத்தில்? முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தருடைய இந்த பதிவு நமக்கு சொல்லும் செய்தி என்ன? திமுக வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க? திமுக முன்னாள் எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவு தான் இப்ப பல்வேறு விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. அவர் சமூக வலைதளத்துல என்ன பதிவை போட்டிருந்தார் அப்படின்னா, 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இடமில்லை என்ற திரைப்பட வீடியோ காட்சியை பதிவிட்டு கோர்ஸ் கரெக்ஷன், அதுக்கான முதல் ஸ்டெப் இது அப்படின்னு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. இவருடைய இந்த பதிவு அரசியலோடு ஒப்பிட்டு நெட்டிசன்கள் பலரும் இணையதளத்துல இப்ப கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு திமுகவுல இடம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு நிறைய கமெண்ட்கள் இந்த பதிவுக்கு வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை திமுக ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஜூன் மாதம் இறுதியிலேயோ அல்லது ஜூலை மாதத்திலேயோ திமுகவுல பல மாற்றங்கள் அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறாரு. இளைஞர்களை அதிகமாக திமுகவுக்குள்ள கொண்டு வரணும், இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், மகளிருக்கு அதிகம் முக்கியமான பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏவும் திமுகவின் மருத்துவ அணி செயலாளருமான எழிலன் நாகநாதன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு அவர் மறைமுகமாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்துகிறாரா, அதை முன்வைத்துதான் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இடமில்லை என்ற திரைப்பட காட்சியை வெளியிட்டு சூசகமாக மறைமுகமாக அவர் அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறாரா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.